استعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم படிங்கம்மா போன தடவை தஞ்சாவது சூரா ஜாசியா 22வது ஆயத்து. வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் உண்மையுடன் படைத்துள்ளான். வானங்களையும் பூமி அல்லாஹ் உண்மையை கொண்டே படைத்துள்ளான். உண்மை உண்மை நமக்கு என்னன்னு தெரியாது. ஒரு உண்மையை வைத்து படைத்திருக்கிறான். ஒரு உண்மையை வச்சு படைச்சிருக்கிறான். என்ன உண்மை? எப்படி அறியறது? உண்மை அறிகிறது அவன் சொல்லிட்டான். இப்ப அல்லாஹ் அறியணும். அல்லாஹ் அறிஞ்சாதான் உண்மை என்பதை நீங்கள் அவனிடமிருந்து கற்றுக்கொள்வீர்கள். இப்ப படிச்சாச்சு. 1000 தடவை படிச்சிருப்பீங்க. எல்லாம் படிச்சிருப்பீங்க. உண்மை. எந்த உண்மை? எதை உண்மை என்று சொல்ல போறீங்க? இப்பதான் படைக்க போறான். உண்மையை கொண்டே அவன் படைத்திருக்கின்றான். எவராலும் பதில் சொல்ல முடியாது. தெரியாது. புரிஞ்சுக்கிறோங்க. ஒரு முறையதான் போயிட்டு இருக்கிறோம். எதையும் அம்மா புரியாம ஓதிட்டு இருக்கிறோம். தெரியாம ஓதிட்டு இருக்கிறோம். அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் ஓதிக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் இன்றைய நிலைமை. இந்த படிக்க வைக்க வேண்டாம். என்னடா இது? உண்மையை கொண்டே படைத்த உண்மை எது? அப்ப இந்த வானங்கள் படைக்கிறது உண்மை ஒண்ணு தேவைப்படுது. அது என்ன உண்மை அது? இன்னுமே உண்மையே வெளியே வரப்படுது. வரத்துக்கு முந்தைய உண்மை ஒன்று இருக்குது. அந்த உண்மையை கொண்டே நாம் படைத்திருக்கிறோம்னு சொல்றான். என்ன பதில் சொல்ல போறீங்க? இது பதில் சொல்றீங்களா? எழுதிக்கிறங்க. எந்த உண்மையை வைத்து அவன் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தான்? எந்த உண்மை? பாத்தீங்க, பதில் சொல்ல முடியுமா? யாராவது படிச்சாங்கல்ல ஃபர்ஸ்ட் குரான்? யாரும் ஓதும் கிடையாது. நாம் தான் முதலில் ஓதுறோம். ரசூலுக்கு அப்புறம் நீங்க தான் ஓதுறீங்க. குரான் ஓதக்கூடிய நீங்க தான்ப்பா. இப்பதான் ஆரம்பிச்சுக்கிறோம்ப்பா நம்ம. அதனால எடுத்தெடுப்புல பதில் சொல்ல முடியாதுப்பா. அதையும் ஒத்துக்கணும். எடுத்தெடுப்புல நம்ம பதில் சொல்ல முடியாது. இனிமே சிந்திக்க போறோம். ஓதுற முறை என்னன்னு சொல்லப்பட்ட விஷயம் என்னதான்? இது என்ன இந்த மாதிரி சொல்றானே? ஏன் சொல்றான்? அப்படி என்ற என்ன அது? எந்த உண்மை இது? இனிமே உலகத்துக்கு வந்து நன்மை, தீமை, உண்மை, பொய்யா வரப்போகுது. வர்றதுக்கு முந்தையே ஒரு உண்மையை கொண்டே நாம் படைத்திருக்கிறோம்னு சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லப் போறீங்க? எழுதுங்க. இதை எழுதுங்க, போஸ்ட் பண்ணுங்க. இந்த உண்மை என்றால் இதுதான். எழுதுங்க. எழுதுறதுக்கு முந்தையே உங்க அல்லாஹ் அறிவிச்சிருக்கணும். இதான் உண்மை அறிவிச்சிருக்கணும் உங்களுக்கு. நீங்களா கற்பனை உண்மைன்னு எழுதிடாதீங்க. அல்லாஹ் யாரு தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்லித்தான் இதை வச்சு தான் படைக்க போறேன். என்னுடைய படைப்பு இதான் சொல்லித்தவங்க. இதுக்கு இப்படி இப்ப இதை பழகிக்கிறதுக்கு முதல்ல ஆயத்தை எழுதியது எதை பிரயோஜனம் தம்பி? நீங்களே யோசிக்க. எது என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, எனக்கு பிரயோஜனம். சொல், உண்மையை கொண்டே அவன் படைத்திருக்கின்றான். படிங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் அது தேடிக் கொண்டதற்கு தக்க கூலி கொடுக்கப்படுவதற்காக. இப்ப உண்மைக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்ற ஆண்டவர். ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்து கொண்ட வினைக்கு தக்கவாறு கூலியை பெறுவதற்காக இந்த உண்மையை கொண்டே நாம் படைத்திருக்கின்றோம் அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ப இந்த ஆயத்தையும் இப்ப படிச்ச ஆயத்தையும் இதுக்கு முந்தின படிச்ச ஆயத்தையும் ரெண்டு சேர்த்து வச்சு போதுங்க. என்னவாக இருக்கும் யோசிப்பாருங்க. இந்த மாதிரி சொல்ற ஆண்டவன் என்னவா இருக்கும் சிந்திச்சு பாருங்க. இதான் ஓதுற முறை. எல்லாரும் சொல்லி கேட்டுக்கிறேங்க. உண்மையை கொண்டே படைத்திருக்கிறேன் என்று சொல்றான். எந்த ஆத்மாவும் அந்த நன்மை தீமைக்கு தக்கவாறு கூலி கொடுப்பதற்காக நாம் படைத்திருக்கிறோம் சொல்றான். என்ன சொல்ல போறீங்க இதுக்கு பதில்? அநியாயம் செய்ய மாட்டேன், அவங்க செய்து கூலி தான் தருவேன், புதுசை தர மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஆண்டவன். 23. எவன் தன்னுடைய இச்சையை தன்னுடைய தெய்வமாக ஆக்கிக் கொண்டானோ அவனை நீர் பார்த்தீரா? இச்சையை, தன்னுடைய ஆசை என்ன? இந்த உலகத்துல 924 பிரகாரம் வாழ வேண்டும். இதுதான் அவனுடைய ஆசை.
தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டானோ புரிஞ்சுக்கிறங்க. ஷார்ட் as 9:24 9:23 இதன்படி வாழ்க்கை அமைத்துக் கொண்டானோ இது அவனுடைய ஆசை இச்சை என்ற ஆசை. இப்போ தெளிவா விளக்கமா சொல்லிட்டேன். சுலபமா சில புரியறதுக்கு தோதான ஆதாரத்தையும் காட்டிட்டேன். எவன் 9:24 பிரகாரம் 9:23 9:24 படி தன் வாழ்க்கை அமைத்துக் கொண்டானோ இச்சையின்படி அமைத்துக் கொண்டானோன்னு அர்த்தம். எழுதிருங்க. இச்சை படி அது அண்டர்லைன் பண்ணி அதுக்கு 9:23 24 எழுதிருங்க. என்ன சொல்ல போறீங்க? இதுதான் அவங்க ஆசை, மனிதனுடைய ஆசை. இதை விட பெரிய ஆசை என்ன இருக்குது? பிக்கெஸ்ட் ஆசை தான். எல்லாம் அடக்கிட்டான் 9:24ல எல்லாம் அடக்கி இச்சைப்படி அமைத்துக் கொண்டானோ அவனுக்கு அவனை நீர் பார்த்தீரா? அந்த மனிதனை நீ பார்த்தீரா? இந்த 9:23 பிரகாரம் நீ எவ்வளவு சொல்றீங்க கேட்க மாட்டேங்கிறான். இது சொல்றாங்க. அவனை பார்த்து நபியே பாத்தீங்களா? அவன் செய்யற பாத்தீங்களா? பேசிக்கிறான். மேலும் அறிந்தே இல்லா அவனை வழிகேட்டில் விட்டு அவனுடைய காதுகள் மீதும் இருதயத்தின் மீதும் முத்திரையிட்டு இன்னும் அவனுடைய பார்வை மீதும் திரையை அமைத்து விட்டான். பாத்தீங்களா? இவ புரிஞ்சுக்கிறங்க தம்பி. ஷார்ட்டா முடிச்சு கதை முடிஞ்சிச்சு. 9:23-24 பிரகாரம் எவன் தன் வாழ்க்கை அமைத்துக் கொண்டானோ இதே மாதிரி செய்து முடித்தாகிவிட்டது. அப்படி செய்து அல்லாஹ் செய்த செயலை யார் செய்து விட்டானோ இனி ஒரு காலம் குரான் தொட முடியாது, புரியாது, எதுவும் செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக நீங்கள் இப்பொழுது அறிந்து புரிந்து கொண்டீர்கள். பாத்தீங்களா? எந்த உண்மை வெளிவருது பாத்தீங்களா? இப்போ உண்மையை கொண்டல்லாமல் நாம் படைக்கவில்லை. உண்மையை கொண்டே நாம் படைத்திருக்கிறோம் சொல்றானே. இந்த இறங்கிடுச்சு பாத்தீங்களா? இதுதான்டா உண்மை மனிதனே. இதான் உண்மை. இதை வச்சுதான் படைச்சிருக்கிறேன் ஆணுமான. உன்னை பிடிக்கிறதுக்காக அந்த வானத்தை போய் படைச்சேன். பாத்துக்கிட்டியா? இந்த 9:24 23 24 பிரகாரம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர். இவனுக்கு அல்லாஹ் செய்த செயலை பாருங்கள். திரையை போட்டான். நீ ஓத முடியாது. அந்த நிலையில்தான் நாம் இருக்கின்றோம். எந்த சந்தேகமும் கிடையாது. என்னைக்கு திரைய உங்க ஹிஜாப் விளக்க போறீங்க குரான் பாக்குறதுக்காக இந்த ஹிஜாப் இருங்க திரைய போட்டாம்பா அந்த திரை என்றா ஹிஜாப் எடுத்துருங்க குரானை பாரு எடுக்க முடியுமா? முடியாது. ஆணும் போட்டான் தப்பிக்க முடியாது. அது முடிந்தது. சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கல. போட்டான் திரையை போட்டான். இதேதான் 2:7 இதேதான் 2:7 புரிஞ்சுக்கிறங்க. என்னென்ன செய்யும் ஒரு சொல்லி படிங்கம்மா. இத்தகைய செஞ்சா மேலும் அறிந்தே அல்லாஹ் அவனை வழிகேட்டில் விட்டு அவனுடைய காதுகள் மீதும் இருதயத்தின் மீதும் முத்திரையிட்டு இன்னும் அவனுடைய பார்வை மீதும் திரையை அமைத்து விட்டான். இந்த கூட்டம் தான் யாரு? இந்த அரபு கூட்டமும் இஸ்லாமிய உலகத்தில் உள்ள இஸ்லாமிய கூட்டமும் அரபு கூட்டமும் தன் முஸ்லீம் சொல்லி முசல்மான் கூட்டமும் இந்த கூட்டத்தை தான் நான் சொல்றேன். மற்றவங்க குறை ஓதையில தெரியாது. இந்த கூட்ட குறை எடுத்துக்கிட்டு எல்லா அநியம் இருக்குது. இவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆண்டு முத்திரையிட்டு செவிட்டுத்தன்மை ஏற்படுத்தி கொடுத்து முகத்துல ஒரு திரைய போட்டு மூட்டான். இனி அவங்க தப்பிக்க வழியே கிடையாது. அதான் சொல்றேன், ஓதுனத சிந்திச்சு பார்த்து நாம் ஒரு புதிய அர்த்தத்தை எடுக்க அதை விட பெஸ்ட் அர்த்தம் நான் சொன்னதை விட பெஸ்ட் அர்த்தத்தை எடுத்து இந்த உலகத்துக்கு காட்டணும். அப்படி எண்ணத்தோட ஓதுனீங்கடா நல்லது. இல்ல இந்த ஆயத்தை பார்த்து போஸ்ட் பண்ணிட்டே போஸ்ட் பண்ணிட்டு வேணாம் சொல்லல. உங்க சொந்த விஷயம். படி. இதுக்கு எழுதிக்கப்பா. எனக்கு எழுதிக்கிறங்க. இந்த 22 ஆரம்பிக்க 24 ஆரம்பிச்சிங்களா? உண்மையை கொண்டே படித்தேன். 22 22 23 24 23 தான் 22 23 படிச்சது பூரா எழுதிக்கிறீங்கம்மா. 2 எல்லாம் எழுதிக்கிறீங்கப்பா. நம்ம வாழ்க்கை தான் 22 23
இந்த வாழ்க்கையில இப்ப இருக்கிற நம்ம. இத அப்படியே உடைச்சு வெளிய வரணும். இந்த விலங்க உடைச்சுக்கிட்டு வெளிய வரணும். இஸ்லாமிய வெளிய வரணும். அந்த ஆசை போதும். எழுதி வச்சுக்கங்க. இப்பொழுது இருக்கும் நிலை 22 அண்ட் 23. என்ன சூர நம்பர் என்ன? 45. எழுதிக்கங்க. 45ல 45ல 22, 23 இந்த நிலைமைதான் இன்றைய மனிதனுடைய போக்கு. தப்பிதற்கு வழி இருந்தா, இருக்குதா இல்லையா? அது ஆராயுங்க. ரசூலே சொல்லிட்டாரு. நாளைக்கு தான் சொல்லப் போறேன்னு சொல்லிட்டாரு. 25, 30ல அப்படி உலக அழியறதுக்கு முன்பு பிராணியை நான் பிராணி வெளிப்படுத்துவோம். அந்த பிராணி சொல்லும் யாருமே குர்ஆன் ஓதவில்லை, தொழவும் இல்லை என்று அந்த பிராணி கூறும்னு படிச்சிருப்பீங்க. சரியா? ஆமாக்கா. அதையும் பார்த்துக்கங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. இந்த முடிஞ்சு போன கதைய உடைச்சு வெளியே வர்றதா ஒரு இஸ்லாமியன வேலை. ஒரு இஸ்லாமியன வேலை இந்த இவ்வளவு தூரம் விலங்கு போட்டு உடைச்சு முடிச்சானா, இது உடைச்சு வெளிய வரணும். பயந்து, இந்த நரகத்த பயந்து உடைச்சு வெளிய வந்துரணும் என்று வெளிய புது வாழ்க்கை தொடங்குறானே, அவன் தான் இஸ்லாமியன். அவன் இஸ்லாமிய வேலை. அதை புரிஞ்சுக்கணும். இஸ்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இஸ்லாம் என்பது வார்த்தை. வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. அர்த்தம் சொல்ல. ஒரு இஸ்லாமி என்ன வேலை செய்யணும்னு தான் சொல்றாங்க. இஸ்லாம் வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. அர்த்தமே சொல்ல முடியாது. முஸ்லிமின் வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. அதையும் சொல்லிடுறேன். எதுவும் எதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. இப்ப புரிஞ்சுக்கிறங்க. இப்ப இருக்க நிலைமை 22, 23 மறந்துடாதீங்க. நோட் புக்ல முதல்ல எழுதி வச்சு கொட்டை எழுதி வச்சுருக்கீங்க. இதான் நம்ம நிலைமை 23, 24 இதை தப்பிக்கிறதுக்காக நான் ஓதுகிறேன் என்று உங்க நோட்டு புக் எழுதிக்கிறங்க. சும்மா வேஸ்ட் பண்ற நேரத்தை படிங்க. எனவே அல்லாஹ்வுக்கு பிறகு அவனுக்கு வழி காண்பிப்பவர் யார்? எனவே ஜிகிர் சொல்லுங்க, படிங்கம்மா. நீங்கள் ஜிகிர் பெற வேண்டாமா? அது அல்லாஹ்வுக்கு பின்னர் உங்களுக்கு வழியை காட்டுபவன் யார்? இப்பொழுது ஜிக்ர் வருகிறது. அல்லாஹ்வை அறிவதற்கும், புரிவதற்கும், இந்த குர்ஆனை புரிவதற்கும், அல்லாஹ் வழி அடைவதற்கும் ஜிக்ர் தேவைப்படுகிறது. ஜிக்ர் என்னவென்று தெரியாது. அதுக்கு அர்த்தம் தெரியாது. அதுக்கு டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அதற்கு விளக்கம் கிடையாது. அதுக்கு மொழியோ இது கிடையாது. அது அல்லாஹ் என்ற வார்த்தை எப்படியோ அதே வார்த்தை தான் ஜிக்ர். இந்த மாதிரி இருக்குது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய படைப்பும் இந்த மாதிரி இருக்கின்றது. திருப்பி படிக்கிறத இந்த ஜிக்ர் செய்ய வேணும். எனவே அல்லாஹ்வுக்கு பிறகு அவனுக்கு வழி காண்பிப்பவர் யார்? நீங்கள் ஜிகிர் பெற வேண்டாமா? நீங்கள் ஜிக்ரை பெற வேண்டாமா? இந்த குர்ஆனை எளிதாக்கி வைத்திருக்கிறோம் நீங்கள் ஜிக்ர் செய்வதற்காக. இதான் நீங்க ஜிக்ர் பெற வேண்டாமா என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி 54:17 எழுதுங்க. குர்ஆன்ல எழுதிக்கிறங்க. நீங்க குர்ஆன் 10 வச்சாதான் புரியும். எல்லாம் கால்குலேட் வச்சு இது வச்சு என்னது சரி கம்ப்யூட்டர் வச்சு படிச்சுக்கிறாங்க. ஒண்ணுக்கு உதவாது. குர்ஆன் கையிலிருந்து அப்பப்ப திருத்தி ஒழுங்கா வச்சுக்கிட்டா, அது உண்மையான முழுமையான குர்ஆன் பேரு. முக்காவாசி பேர் குர்ஆன் தொடுறது கிடையாது. எல்லாம் இத வச்சுக்கிட்டு செல்போன் வச்சுக்கிட்டு படிச்சிருக்கிறீங்க. உருப்படவே மாட்டீங்க. நிறைய திருத்த வேண்டியிருக்கு, எழுத வேண்டியிருக்கு குர்ஆன்ல. செல்போன்ல திருத்துவீங்க? யாரும் கேட்கறது கிடையாது. இப்பதான் சின்ன பேர் பார்க்குறாங்களா, திருத்துறாங்களா, கண்டுபிடிச்சுட்டாங்களா. மண்ணாங்கட்டி ஓரளவு லாய்க்கு இல்லாதவங்க தான். செல்ஃபோன் போயிட்டுருக்காங்க. புக்கு, நோட் புக்கு, குர்ஆன் பேனா 3 வேணும். தப்பா எழுதின குர்ஆன பிரிண்ட் பண்ணா திருத்த அடிக்கணும். சுத்தமா கிளீன் எழுதிக்கிறணும். இது எழுதின பிறகு தான் உன் கையில உண்மையான புத்தகம் கையில இருக்கிறது என்று அர்த்தம். இப்ப நீங்க ஓத ஆரம்பிக்கணும். மத்தபடி ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. படிங்க. 54. மேலும் அவர்கள் நமது இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறு கிடையாது. ம். நாம் இறக்கிறோம், ஜீவிக்கிறோம் காலம் தவிர ம். வேறெதுவும் நம்மை அழிப்பதில்லை ம். என்று கூறுகிறார்கள். ம். அவர்களுக்கு அது பற்றிய அறிவு கிடையாது. ம். அவர்கள் எண்ணுவதை தவிர வேறில்லை. வெறும் கற்பனை தான். எண்ணிட்டு இருக்கானுங்க. அது இது நினைச்சிட்டு இருக்கானுங்க. மத்தபடி இவனுக்கு உண்மைய நினைக்கல. பொய்ய நினைச்சுக்கிட்டு, கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கிறானுங்க. ஒரு சர்டன் காலம் பீரியட்
வாழ்றானுங்க. அத்தோட மண்ணோட ஒண்ணா போயிடுறாங்க. ம். 25 அவர்களிடம் தெளிவான நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய வாதம் எல்லாம் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எங்களுடைய மூதாதையரை கொண்டு வாருங்கள் என்பது தவிர வேறில்லை. அது கொண்டு வர முடியுமா? முடியாதா? என்பதை அல்லாஹ் கையில தான் இருக்குது. இறந்து போனவங்கள கொண்டு வரது அல்லாஹ் கையில இருக்கு. அதுக்காக தான் நீ கேட்கிற கேள்வி கேட்கிறிய இப்போ நபிட்ட கேட்கிறிய, இறந்து போன கொன்னன்னு சொல்றிய, நீ கேட்ட கேள்வி குர்ஆன்ல பதில் இருக்குது. நீ அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டீன்டா, நீ இந்த மாரி கேள்வி கேட்கவும் மாட்ட. விஷயம் உனக்கு புரிஞ்சிருக்கு. அதான் பதில் அல்லாஹ்வோட பதில். நீ ஒழுங்கா அல்லாஹ் யார் புரிஞ்சிருந்தா தான் இந்த கேள்வி கேட்க மாட்ட. அல்லாஹ் அவனுக்கு புரியல. புரியறதுக்கு அத புரிஞ்சுக்க சொல்லி நபி வந்தாரு. அல்லாஹ்ன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் உண்மையான இறைவன். அவன தான் நீங்க வொர்ஷிப் பண்ணணும், இபாதத் பண்ணணும். மத்த எந்த கடவுளையும் வணங்காதீங்கன்னு சொல்லி வந்தாரு. அவன் யாருன்னு நீ புரிஞ்சுக்கிட்டீன்டா, இந்த கேள்வி கேட்க மாட்ட. அதான் ஒழுங்கான பதில். அதுக்கு மேல பதில் சொல்ல முடியாது. ம். 26 அல்லாஹ் உங்களுக்கு உயிர் கொடுக்கிறான். பின்னர் அவனே உங்களை மரணம் அடைய செய்கிறான். பின்னர் மறுமை நாளன்று அவன் உங்களை ஒன்று சேர்ப்பான். இதில் சந்தேகம் இல்லை. எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள் நீ கேட்ட என்று நீ கூறும். கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டான். ஆனா மனிதர்கள் சில பேர் அறிய மாட்டான்னு சொல்லிட்டான். காரணம் ஒண்ணும் அல்லாஹ் அறியாதனால, நீ இத பத்தி அறிஞ்சு கொள்ளவும் மாட்ட, புரிஞ்சுக்கவும் மாட்ட. விதண்டாவாதம் பண்ணிக்கொண்டே இருப்பாய் என்று அல்லாஹ் இந்த அடுத்த ஆயத்த பதில் சொல்லிட்டான். ம். 27 அன்றியும் வானங்களுடையும் பூமியுடையும் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. ம். மேலும் இறுதி தீர்ப்புக்கான வேலை வந்து வாய்க்கும் நாளில் பொய்யர்கள் நஷ்டமடைவார்கள். ம். ம். 28 ஒவ்வொரு சமுதாயத்தையும் முழந்தாளிட்டிருக்க நீர் காண்பீர். ம். ஒவ்வொரு சமுதாயம் நாளைக்கு அல்லாஹ் முன்னால முழங்கால் முட்டிக்கால் போட்டு நிப்பாங்கல்ல. ம். ஒவ்வொரு சமுதாயமும் அதனதன் புத்தகத்தின் பக்கம் அழைக்கப்படும். ம். அன்று நீங்கள் செய்ததற்குரிய கூலி கொடுக்கப்படுவீர்கள். ம். 29 இது உங்களை பற்றிய உண்மை கூறும் நம்முடைய புத்தகம். ம். நிச்சயமாக நாம் நீங்கள் செய்து வந்ததை பதிவு செய்து கொண்டு இருந்தோம். ம். ம். 30 ம். ஆகவே எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்து வந்தார்களோ அவர்களை அவர்களுடைய இறைவன் தன் ரஹமத்தில் பிரவேசிக்க செய்வான். ஆ. அதுவே தெளிவான வெற்றியாகும். இப்போ 22லேருந்து 27 வரையும் எல்லாம் சொன்ன விஷயம். கடைசியா சொல்லிட்டான். எப்படி உடைச்சு வெளிய வருதுன்னு சொன்னேன்ல, எப்படி உடைச்சு வெளிய வர்றது? நல்லா இந்த மாரி போட்டானே, இனி உண்மை தெரிஞ்சுச்சு எனக்கு. ஆனா தப்பிக்கணுமே. என் விஷயம் புரிஞ்சிருச்சு. என்று உண்மையா உறுதியோட எவன் இந்த கை விலங்கு உடைச்சு வெளிய வர்றானோ, இப்ப அவனுக்கு பதில் சொல்றான். 28லயா? 30 காக்கா 30 கடைசி 30 சொல்றான். புரிஞ்சுக்கணுங்க. பதில் வந்துருச்சுங்க. உங்க ஹிஜாப் போட்டு மூட்டை திறக்க முடியாது. உண்மையை நேத்து வரையும் ஹிஜாப்ல இருந்தீங்க, குர்ஆன் தொறக்க முடியாம இருந்தீங்க. இன்னைக்கு குர்ஆன் ஆரம்பிச்சுட்டீங்க. உண்மை தெரிஞ்சு போச்சு. நான் இனி ஒரு காலம் பழையபடி இருக்க மாட்டேன். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நான் சொர்க்கம் போக வேண்டும். இந்த நரகத்தின் நெருப்பில் காப்பாற்றப்பட வேண்டும் என்று எவன் விரும்பி முழு அக்கறையோட ஈமான் கொண்டு வேகத்தோட இறங்குகின்றானோ, தன்னை அர்ப்பணிக்கின்றானோ, அவனுக்கு இந்த 30வது ஆயத்த அவனுக்கு பதில் சொல்லிட்டாங்க. அதனால எழுதுனதுனால அப்படியே போய் நிக்காதீங்க. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா காப்பாத்துவான். நீங்க முயற்சி பண்ண மாட்டீங்க. பண்ணிட்டு வரணும்னு சொல்றான். நீ பண்ணி உடைச்சு வரணும். ம். 31 ஆனால் நிராகரித்தவர்களிடம் உங்களுக்கு என் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கவில்லையா? அப்பொழுது நீங்கள் பெருமை அடித்துக் கொண்டு குற்றவாளிகளாக இருந்தீர்கள். இந்த மாரி கேள்வி கேட்பான். யார் நம்புறது? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் நம்புன பிறகு தானே இந்த இந்த கொஸ்டினுக்கு பத்தி இப்ப கவலைப்படுறதுக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு. அல்லாஹ் யாருன்னு புரியல, தெரியல.
இறைவன் என்றால் அவர்தான் தெய்வம்ன்னு தெரியல. நீங்களா கற்பனை செய்து கொண்டு ஏதேதோ ஆளுக்கு ஒரு கற்பனை செய்து கொண்டு தெய்வத்தையும், கடவுளையும் இறைவன் வணங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா எந்த பிரயோஜனம் கிடையாது. உண்மையின் பக்கம் வரவும் மாட்டீங்க. உங்க கற்பனை தான் உங்கள இந்த மாரி மோசமான வழியின் பக்கம் நடத்தி செல்கின்றது. ம், 32. மேலும் நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது. ம், ம், மறுமை நாள் அது பற்றியும் சந்தேகம் இல்லை ம், என்று கூறப்பட்டபோது, ம், மறுமை நாள் என்ன என்று நாங்கள் அறியோம். ம், அது ஒரு வெறும் கற்பனை என்றே நாங்கள் கருதுகிறோம். ம், எனவே நாங்கள் உறுதியென நம்புவர்கள் அல்லர் என்று நீங்கள் கூறினீர்கள். ம். இன்னைக்கு அதான் அந்த உலகம் அதுட்டு இருக்குது. உண்மையான இறைவன் யாருன்னு யாருக்கும் இன்னைக்கும் தெரியாதுப்பா. உலக மக்கள் இப்ப சொல்லுங்க. உலக மக்கள் இன்னைக்கு 700 crores 7 பில்லியன் பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன் அனைத்து ஒருத்தனுக்கு இந்த கடவுள் விஷயமே தெரியாது. காட் விஷயமே தெரியாது. சும்மா ஆளுக்கு ஒரு காட் 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 அவன் முடிஞ்சு போச்சு கதை. காட்னா என்ன கேட்டா ஒண்ணும் புரியாது. சொல்லவும் தெரியாது. இதுவரைக்கும் எவனும் சொன்னதும் கிடையாது. இனி சொல்லப் போவதும் கிடையாது. ஒவ்வொருத்தனும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இது. ஒண்ணும் தெரியாம ஆளுக்கு ஒரு காட் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. எதுக்குப்பா அந்த ஆளுக்கு ஒரு காடு? ஆளுக்கு ஒரு கடவுள் எதுக்குப்பா? என்னப்பா அவன் வச்சுக்க அவன் என்னப்பா அவங்க செஞ்சான் அவங்களுக்கு உதவி? எப்படிப்பா நீ இத போய் கடவுளுக்கு அர்த்தம் தெரிஞ்ச பிறகு தானே நீ கடவுள்ங்கிற விஷயம் புரியும். கடவுளுக்கு என்ன அர்த்தமே தெரியாது. கடவுள்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதா? இன்னைக்கு எவனுக்கும் தெரியாதா? சொல்லுங்க பாப்போம். கடவுள் என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். நான் அடிக்கடி இந்த கேட்டுக்கிறேன். இது தெரிஞ்சா தான் குரான் புரியும். சும்மா கடவுள், இறைவன், தெய்வம், காடு இப்படி சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன அப்படின்னா என்ன? அப்படி என்றா என்ன? ஏதாவது விஷயம் சொல்ல முடியுமா உன்னால? விளக்கம் சொல்ல முடியுமா? எதுக்காக இறைவன்? எதற்காக இறைவன்? என்ன தேவைக்காக இறைவன்? உனக்கு என்ன தேவைப்படுது? அவன் உதவி எதுக்கு உனக்கு? அவன் என்ன காரணத்துக்காக இருக்கிறான்? அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? நீ அவன பேசியிருக்கிறியா? பார்த்திருக்கிறியா? ஏதாவது தெரியுமா உனக்கு? தெரியாம உலகத்த பூரா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு குரூப்பா பிரிஞ்சு, இதான் கடவுள், இதான் கடவுள்ன்னு மக்கள ஏமாத்திக்கிட்டு, இந்த ஏமாளி கூட்டம் அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு, என்னமோ ஒண்ணும் தெரியாம சும்மா கடவுள், கடவுள். பூரா ஆளுக்கு ஒரு பக்கம் 4000 கடவுள், 1000 கடவுள், லட்சக்கணக்கான கடவுள் உட்கார்ந்து ஒண்ணும் புரியாது. யாருக்கும் ஒண்ணும் புரியாது. ம். சொல்லுங்க. பதினெட்டு நியூஸ் ரிலீஸ். 33. ம். அவர்கள் செய்த தீமை எல்லாம் அவர்களுக்கு வெளியாகும். ம். எதை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொள்ளும். ஆ. இப்போ சூழ்நிலை இருக்குது. அன்னைக்கே சூழ்நிலை அவசியம். இன்னைக்கே சூழ்ந்துருச்சு எல்லாமே. சூழ்ந்த யாரும் கண்டுபிடிக்க தெரியல அவங்களுக்கு. நல்லா வாழ்ந்து வச்சுக்கிறாங்க. நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த குறையும் இல்லாம அதுதான் சூழ்ந்துக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், யாரு என் பேச்சு கேட்காம இந்த குர்ஆன் பேச்சு அடக்கிறீர்களோ, அவர் எல்லா பாக்கியம் குடுத்துடுறேன் இந்த உலகத்துல. சந்தோஷம் இரு. சூழ்ந்துருச்சு அர்த்தம். இவன் நினைச்சுக்கிறான் எந்த குறையும் நான் வாழ்றோம். நல்லா வாழ்றோம் நாங்க நினைச்சுட்டு கிடையாது. உன்னை சூழ்ந்து கொண்டது. நரக நெருப்பு சூழ்ந்து கொண்டுடுச்சுன்னு அர்த்தம் இருக்கு. ம். 34. இன்னும் நீங்கள் உங்களுடைய இந்நாளின் சந்திப்பை மறந்துவிட்டது போன்றே இன்றைய தினம் நாம் உங்களை மறக்கிறோம். ம். புரிஞ்சுச்சுப்பா. இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்க என்னை மறந்து, குர்ஆன மறந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தீயல்ல. வெறும் பணத்தையும், வீட்டையும் நம்பி வாழ்ந்துட்டு இருந்தீயல்ல. என்னை மறந்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்த. இன்னைக்கு நாங்க உன்னை மறந்து விடுகின்றோம். என்னை எப்படி மறந்தீங்களோ பூமியில வாழும்போது, அதேபோல் நாங்களும் உன்னை இந்த மறந்து விடுகின்றோம் என்று கூறப்பட்டு அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். ம். அன்றியும் நீங்கள் தங்குமிடம் நரகம்தான். ம். மேலும் உங்களுக்கு உதவி செய்பவர் எவரும் இல்லை ம். என்று கூறப்படும். ம். 35. நீங்கள் அல்லாவின் வசனங்களை ஏளனமாக எடுத்துக் கொண்டதனாலும் இவ்வுலக வாழ்க்கை உங்களை மயக்கி ஏமாற்றி விட்டதுனாலுமே இந்த நிலை. ஆ. இப்போ உண்மையை கொண்டே படைத்துள்ளோம்னு சொல்றான். உங்களே ஏமாத்திக்கிட்டீங்க. உங்க வாழ்க்கை அமைச்சுக்கிட்டீங்க. உங்களே ஏமாத்திக்கிட்டீங்க. வேண்டான்னு சொன்னது, அதான் வேணும்னு எடுத்துக்கிட்டீங்க. அதனால நரகம் இன்னைக்கு. ம். இன்றைய தினத்தில் அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள்,
மன்னிக்கப்படவும் மாட்டார்கள். ம். 36 ஆகவே வானங்களுக்கும் இறைவனான, பூமிக்கும் இறைவனான, அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனான அல்லாவுக்கே எல்லா புகழும். ம். முடிஞ்சிடுச்சா? 37 ஆ. 37 இன்னும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள பெருமை அவனுக்கே உரியது. மேலும் அவன்தான் மிகைத்தவன், ஞானம் மிக்கோன். முடிஞ்சிடுச்சா? இந்த சூறா முடிஞ்சிச்சு காக்கா. இப்போ அவங்க நெறைய 2 பயான்லயும் நெறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார். யார் யாரு எப்படி நீங்க ஓதி புது விஷயம் எடுக்க போறீங்கன்னு தெரியாது. நான் பேசினத எழுதியும் காட்ட வேணாம் பேசுனீங்க. புது விஷயம் போட்டுருக்காங்க. அப்படி அதான் என்னுடைய ஆசை. நீங்க இதோட பெட்டர். இதோட நல்ல விளக்கம் போடுவோம் நம்மோ. அப்படி எதுனா, நீங்க கூட ஓதுறீங்க அர்த்தம்ப்பா. அவ்வளோதான்ப்பா. நீங்க சொன்னது சரி. சரியா சொல்லிட்டீங்க. இந்த பேச்ச வேண்டவே வேண்டாம். அதுக்கு எனக்கு தேவையில்ல. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதான் என்னுடைய ஆசையெல்லாம் நீங்க என்ன எவ்வளோ இத புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்பா நான் குரான் சொல்லிக் குடுத்தாரு 4, 5 பேர் இந்த விஷயம் புது கண்டுபிடிச்சுட்டாங்கப்பான்னு சொல்லி உங்கள பார்த்து நானே தெரிஞ்சுக்கணும். அதான் ஆசை எனக்கு தவிர, மற்றபடி நான் சொன்னது கேட்கணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. நானா அடுத்த விஷயத்துக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்து அடுத்த விளக்கம் அல்லாட்டயும் வர்றதுக்கு எதிர்பார்த்து உட்காந்துட்டுருக்கும்போது, நீங்க எனக்கு ஏற்கனவே பேசின பழைய விஷயத்த அத பேசிட்டு இருந்து பிரயோஜனம் கிடையாது. நீங்க புதுசா கண்டுபிடிங்க. இன்ஷா அல்லாஹ் பிஇஸ்னில்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். நல்லா ஓதி இன்னும் பிரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. நல்லா ஓதிட்டு வாங்க. அதுவரையும் பொறுத்துக்கங்க. ஹஸ்பனல்லாஹ்.